எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களே, நலந்தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் என்று கூறிக்கொண்டு, பஞ்சபாத்திரம் என்று ஏன் சொல்லுகிறோம், அதுக்கு ஏன் அப்பெயர் வந்தது? பஞ்சபாத்திரத்தை பற்றி 3 விதமான விவரங்கள் உண்டு. முதலில் ஆராதனத்திற்கு பயன்படும் அந்த பஞ்சபாத்திரம் இயற்பெயர் பஞ்சபத்திர பாத்திரம் என பெயர் என்பர் பெரியோர்கள். அதாவது அந்த பாத்திரத்தில் 5 வகை பத்திரங்களை இலைகள் அதில் உள்ள நீரில் இட்டு அந்நீரை உத்தரணி என்று சிறு கரண்டியால் எடுத்து பூஜைக்கு ஆராதனைக்கு பயன்படுத்துவதால் அப்பெயர். அது என்ன பஞ்சபத்திரம்? அதாவது துளசி, அருகு, வேம்பு, வில்வம், பன்னி ஆகியவை இலைகளே பஞ்சபத்திரங்கள் என்பர். இந்த பத்திரங்களும் தீர்த்தமும் விடப்படும் பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம். இதுவே காலப்போக்கில் மருவி பஞ்சபாத்திரம் என்றானது. இந்த பத்திரங்கள் மூலிகைகளாகும். இந்த பத்திரங்கள் தெய்வீகமானவை, பூஜைகளுக்கு ஏற்றவை. இப்படியாக 5 இலைகளையும் பகவத் கைங்கரியத்திற்காக அர்ப்பணித்து அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம் என தீர்த்தம் விடுவதாலேயே அந்த பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷ்ணு பகவான் ஆராதனத்திற்கு உகந்த துளசி தலம் திருத்துழாய், ஸ்மார்த்தர்கள் ஆராதிக்கும் சிவனுக்கு உகந்தது வில்வம் என்பர். பெருமாள் கோயிலும் வில்வ அர்ச்சனை செய்கிறார்கள் உண்டு. சிவனின் பத்தினியான அம்மனுக்கு வேப்பிலை உகந்தது. அவரின் புத்திரரான விநாயகருக்கு அருகம்பில் உகந்தது. படைப்பு தொழிலை கவனிக்கும் பிரம்மனுக்கு அத்தி இலை சிறப்பானது. இப்படியாக 5 பத்திரங்கள் ஒவ்வொரு ஆராதனைக்கும் அவரவர்கள் உபயோகிப்பதால் பஞ்சபத்திர பாத்திரம் என்பர். திருவாராதனத்தில் பகவானுக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம், ஸ்நானியம், சுத்ததோகம் என்று பஞ்ச உபசாரம் செய்ய உபயோகிப்பதால் அந்த 5 நீர்வட்டில் பஞ்சபாத்திரம் என்று அழைக்கிறோம். பஞ்சபாத்திரம் பஞ்ச ப்ளஸ் பாத்திரம். பெரும்பாலும் இல்லத்தில் அல்லது நமது பெருமாள் கோயில்களில் 5 பாத்திரங்களில் பெருமாள் முன் தீர்த்தம் இருக்கும். அதனால் தீர்த்த விநியோகம் செய்யும் போது ஒரு கிண்ணத்தில் உள்ள தீர்த்தத்தை மட்டும் நமக்கு தருகிறார்கள். பஞ்சோபசார பாத்திரம் என்றால் என்ன? அதாவது பெருமாளுக்கு அர்க்கியம் கைகளை சுத்தம் செய்ய, பாத்தியம் பாதங்களை சுத்தரிக்க, ஆச்சமணியம் இது ஆசமனம், ஸ்நானியம் திருமேனிக்கு, சர்வார்த்த தோயம் மேலே உள்ள உபசாரத்தை தவிர உள்ள மற்ற அனைத்து உபசாரங்களுக்கும் என பயன்படுவதால் இந்த 5 பாத்திரங்களையும் பஞ்சபாத்திரங்கள் என்பர். அப்போ சொம்பு இதற்கு. மேலே சொல்லி உள்ள உபசாரங்களுக்கு தேவையான தீர்த்தத்தை வைப்பதற்கு அதில் இருந்து தீர்த்தம் எடுத்துதான் இந்த பஞ்சபாத்திரங்களுக்கு தேவையான தீர்த்தத்தை விடுவார்கள். அப்படியானால் கோவிலில் தீர்த்த விநியோகத்திற்கு எதில் இருந்து தீர்த்தம் தருவார்கள். அதாவது நமக்கு கொண்டு கொடுக்கும் தீர்த்தம் சர்வார்த்த தோயம் என்று அந்த 5ஆம் பாத்திரத்தில் இருந்து தருவார்கள். அந்த பாத்திரம்தான் நடுவில் வைக்கப்பட்டு இருக்கும். மற்ற அனைத்தின் உபசார தீர்த்தங்களும் இந்த 5வது பாத்திரத்திற்கே தான் போயும் வரவும் செய்யும். இந்த தீர்த்தங்களினால் பெரும்பாலும் இடப்படும் பொருட்களும் 5 ஆகும். பச்சை கற்பூரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாள் கோவிலில் மட்டும் உபயோகிப்பர். ஏலக்காய், லவங்கம், ஜாதிக்காய், வெற்றிவேர் இவற்றுடன் சிறிது மஞ்சளும் கலந்த சில கோயில்களில் உபயோகிப்பார்கள். 3வது பஞ்சபாத்திரம் என்று ஒரே ஒரு பாத்திரத்தை சொல்வார். பொதுவாக அந்த டம்ளர் போலுள்ள பாத்திரத்தை பஞ்சமுக பாத்திரம் என்பர். விளக்கில் தானே பஞ்சமுகம், நீர் பாத்திரத்துக்கும் பஞ்சமுகம் உண்டா என்பதா? பஞ்சமுகம் என்பதற்கு அர்த்தமே வேறு. வியாக்கரண சாஸ்திரப்படி பஞ்ச என்றால் விஸ்தாரம் என்று பொருள். இந்த பாத்திரத்தின் முகப்பு மாத்திரம் நன்றாக விரிந்து பெரிதாகவும் உடம்பு ஒடுங்கி சிரத்தும் இருப்பதால் இதற்கு பஞ்சமுகம் என்று பெயர். அதேபோல் திருவாராதனத்திற்கு உபயோகிக்கும் அந்த டம்ளர் போன்ற பாத்திரத்தின் தலைப்பாகம் விரிந்தும் உடல் சிறுத்தும் இருப்பதால் அந்த பாத்திரத்தை மட்டும் கூட பஞ்சபாத்திரம் என்று கூறுவர் பெரியோர். இப்படி இவ்வளோ இந்த பாத்திரத்துக்கு உண்டான மகிமை, அதை எப்படி எந்தெந்த கோயிலில் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதை விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 9 விதமான பக்தி. பக்தியிலே 9 விதமான பக்தியை பற்றி பேசுகிறான்
பிரகலாதன், நீ படித்ததில் உத்தமான விஷயம் எது என்று இரண்யகசிபு கேட்டதற்கு அவன் மடியிலேயே உட்கார்ந்து கொண்டு சொன்னான் பிரகலாதன், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் பந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதம். இந்த பும்சாபிதா விஷ்ணோ பக்திச்சே நவலட்சாணன என 9 வித பக்தியை பற்றி அந்த குழந்தை சொன்னான். அதில் முதல் பக்தி சிரவண பக்தி. காது கொண்டு பகவானை பற்றி கேளுங்கள். பார்க்க வேண்டுமென்றால் கண்ணை திறக்க வேண்டும், கேட்க வேண்டுமென்றால் காதை திறந்தே வைத்திருக்கிறான். பரமாத்மா எதையும் அனாவசியமாக பார்க்காதே, அனாவசியமாக பேசாதே என்பதற்காக கண்களும் வாயும் மூடியவாறு இருக்கின்றன. அதனால் சத்விஷயங்களை மகான்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இரு. கேட்டால்தான் இந்த ஆத்மா க்ஷேமத்தை அடையும். கேட்க கேட்க வர வேண்டும், கேட்டுக்கொண்டேவும் வர வேண்டும். எல்லாம் படைத்தே சம்பாதித்து விட முடியாது. வேதாந்த விஷயங்களை மகான்களிடத்தில் கேட்க வேண்டும். அதனால்தான் காதுக்கு மூடியே போடாமல் வைத்துள்ளான் இறைவன். பகவானுடைய பெருமையை நாம் எப்போது கேட்கிறோமோ அன்றிலிருந்து தியானம் பண்ண வேண்டும். கேட்டல் என்பதை பரீட்சித் மகாராஜா மாதிரி கேட்டவர்கள் கிடையாது. சொல்வதில் சுகபிரம்மம் மாதிரி சொன்னவர்கள் இல்லை. ஸ்மரணம் பண்ணுவதில் பிரகலாத மாதிரி ஸ்மரித்தவர்கள் இல்லை. பாதசேவனம் பண்ணியதில் மகாலட்சுமி மாதிரி இல்லை. விழுந்து விழுந்து சேவித்ததில் அக்ரூரர் போன்ற யாரும் இல்லை. புஷ்பத்தை இட்டு பகவானை அர்ச்சித்ததில் துர்வனுடைய வம்சத்தில் வந்த பிருது சக்கரவர்த்தி போன்று யாரும் இல்லை. தோழமை கொண்டதில் அர்ஜுனன் போன்று யாரும் இல்லை. பகவானுக்கு தாசனாய் நின்றதில் ஆஞ்சநேயனை மாதிரி யாரும் இல்லை. தன்னையே பகவானுக்கு அர்ப்பணித்ததில் பலி சக்கரவர்த்தி மாதிரி யாரும் இல்லை. 9 விதமான பக்திக்கு இப்படி 9 விதமான பேர் காண கிடைக்கிறார்கள். இதில் முதல் பக்தி சிரவணம் கேட்டல் என்பது வந்துவிட்டால் அதுவே நம்மை உயர்த்திவிடும். பகவானே நாமே பலம், நாமமே முக்திக்கு சாதனம். ராமகிருஷ்ணஹரி பாண்டுரங்கஹரி. 9 பக்தியில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். கேட்டல் அல்லது சொல்லுதல். ஸ்மரணம் தான் ஈஸி. அது எந்த இடத்துலையும் எப்போதுமே அது நேர காலம் கிடையாது, இடம் கிடையாது, அப்போ தான் சொல்லணுன்றது கிடையாது. சதா சர்வகாலம் அதே தான் சொல்லுவோம். கோவிந்தேதி சதாஸ்தானம், கோவிந்தேதி சதா தியானம், கோவிந்தே சதா ஜபம், சதா கோவிந்த கீர்த்தனம். இந்த கோவிந்தநாமம் பாபத்தை போக்கக்கூடியது, பவித்திரமாக ஆக்கக்கூடியது, பசுக்களை ரட்சிப்பவன், நம்மை அனைவரையும் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரே பரம்பொருள் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அதை நாம் புரிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொள்வோம். கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாமும் வாழ, நாடும் வளர நம்மால் முடிந்தது நம்முடைய தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும், நமக்கிட்ட பணி என்ன என்பதை தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து நலமோடு வாழ்ந்து நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.